முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. மேம் என்ன மேம் உங்களுக்கு ஏது நியாயமா இருக்கா? ஏன் சீனியர் இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? டூர் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஹோட்டல் ரூம்ல படுத்து தூங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சுத்தி காட்ட வேணாம்? அப்படியே இத்து போனவளே, இன்னி யாரத்துல போய் சுத்தி பார்க்க போறியா நீ? சுத்தி பார்க்கறதுக்கு என்ன நேர காலம்? எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சுத்தி பார்க்கலாம். அவங்க வேலையை மட்டும் பாருங்க, ஓகே? ஆனா இசை ஒன்ன மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னி யாரத்துல சுத்தி பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேம் இந்த வெதர் நல்லா இருக்கு மேம், அதான் தூக்கம் கூட வரல, அதுக்காக தான் மேம். இல்லைன்னா பேசிட்டு இருக்கலாமா? இசை வெதர் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த குளிர்ல இப்படி போய் வெளியே சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். சோ நாளைக்கு காலையில எல்லாரும் சுத்தி பார்க்க போலாம், ஓகேவா? உங்களுக்கு வேற வேலையே இல்ல சீனியர், நீங்க ஒரு தொடர நீங்க எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. சரி பெண்ணு இந்த ரூம்ல தான் தூங்கணுமா? இல்ல நடு ரோட்ல போய் படுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஹோட்டலுக்கு வெளியே நாயெல்லாம் படுத்து கிடக்கும், அங்க போய் படுத்துக்கோ, அதான் உனக்கு சரியா இருக்கும். ரொம்ப பேசாத காயத்ரி. பின்ன என்னடி தூங்க சொன்னா இந்நேரத்துல சுத்தி பார்க்க போலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பஸ்ல அந்த டயர்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, பேசாம படுத்து தூங்குவோம்லாம் கிடையாது. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்ல, ஒரு என்ஜாய் பண்ற ஒரு இது இல்ல. உங்களெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதோ. சை, உங்க கூட அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்க பத்தியா? பேசாம நாய் கூட பேனை படுத்து பண்ணி அந்த வேலையாவது உருப்படியா செய். என்ன பேசாம தூங்கு. மேம் நாங்க பாத்துக்கிறோம் மேம். சீனியர் நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம ப்ரொஃபஸருங்க, நம்ம ப்ரொஃபஸரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? 8 மணிக்கு எடுத்து போட்டு தூங்குறாரு, அதுவும் இந்த ஊட்டிக்குள்ள இருக்கு. சொல்லவா வேணும்? அவர் தூங்கிட்டாரு. மேம் ஒன்னு சொல்லவா? என்ன சொல்ல போற? சீனியர் நான் தான் மேம் கிட்ட தனியா பேசுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போங்க பசங்க இருக்க ரூமுக்கு போங்க. அம்மையம்மா நான் சீனியர்மா, கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. அது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? போங்க சீனியர், இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் எப்படி MBBS படிச்சு உங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க லைட்டா கேட்டை திறந்து விட்டு வெளியே போகுமா அப்படின்னு சொன்னா நாங்க போயிருவோம். உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் எல்லாம் இருக்காது, ஓகே? கேட்டு திறந்து விடுற வேலை மட்டும் தான் சீனியர். கிண்டலு. சரி ஓகே மேம், நீங்க பேசிட்டு இருங்க. பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, நான் போய் அதை என்ன ஏதுன்னு பாக்குறேன். பேசிட்டு வாங்க மேம். வருவாங்க சார், போங்க. நீ சீனியரா இருக்கீல, உன்னை வச்சுதான் செய்வாளுங்க. சும்மாவே உன்னை போட்டு கிளாஸ்ல பாடாப்படுத்துவாளுங்க. இதுக்கு மேல சொல்லவா வேணும்? ஒரு செமினார் எடுக்க சொன்னா கூட அதுல கூட சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்டு உன்னை சாவடிப்பாளுங்க. சரி நீ போ, நான் வரேன், ஓகேவா? ஓகே மேம், என்ஜாய் பண்ணுங்க, பாய். என்னடி வாயாடி? அது ஒன்றும் இல்லை மேம், ப்ரொஃபஸர் உங்கள் ஆளு தானே? ஆளுதான், எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் மறைச்சாலும் எங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. சரி அது இருந்துட்டு போட்டோம். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் இன்னும் நிறையா இதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் மேம். வந்தோம் சுற்றி பார்த்தோம் மொக்கையாக முடிச்சிடாதீங்க மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அடியே இதெல்லாம் எப்படி நோட் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஆனால் இசை சரியான வால் பிடிச்சவளா தான் இருக்க நீ. சரி ஓகே, நான் சொல்கிறேன். இப்போதைக்கு தூங்குற ஐடியா இருக்கா இல்லையா? ஏழு மணிக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும் மேம். நாங்களாம் ஸ்டூடெண்ட் மேம், இத கூட நோட் பண்ணலைனா நோட் பண்ணிடுவோம். சரி ஓகே மேம், நீங்க போங்க போங்க போங்க, பாய் மேம். எங்க கூட இந்த ரூம்ல ஸ்டே பண்ணுங்க மேம். மேம் இவ கூடலாம் இருக்க முடியாது மேம். நைட்டு ஃபுல்லா வைப் ஃபோன் செல்ஃபிட்டு உட்காந்துருப்பா மேம். இவ கூடலாம் எப்படி சொல்ற, ஃபோன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா மேம். ஐயோ அப்பா, இந்த ஃபோன் வச்சிருக்கவங்க மட்டும் பக்கத்துல நான் இருக்கவே மாட்டேன், என்னை தூங்கவே விட மாட்டாங்க. ஓகேவா? நான் மற்ற கேர்ள்ஸ் கூட தங்கிக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் தைரியமான பொண்ணு, ஸோ உங்களை அதனால சேஃபாக விட்டு போயிருக்கேன், ஓகேவா? பார்த்து பத்திரமா இருங்க. கீதா, மலர், பிரியா அப்புறம் இசை 4 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஏதாவது ஒன்றுனா உடனே கால் பண்ணுங்க. எல்லாமே சேஃபாக தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஓகேவா? சரி நான் போயிட்டு வரட்டா? இம்மா வாயடி, போயிட்டு வரட்டா? ஓகே ஓகே மேம், போயிட்டு வாங்க பாய். போய் ப்ரொஃபஸர் கூட ரொமான்ஸ் பண்ணுங்க. ஊட்டி குளிர் என்ஜாய்மெண்ட்டு. என்ஜாய் மேம். ஆளு பிடிச்சவளை போட்டேன் வையே, அடங்காதவன். ரியாலிட்டியா சொன்னாங்க மேம். போங்க என்னமோ. டேய் நைட்டே ஆரம்பிக்கிறீங்களா? ஏண்டா அப்படி படுத்துறீங்க? ஏய் என்னங்கப்பா? ஏய் ரொம்ப பண்ணாதடா, எங்க போனாலும் இதுதான் நம்மளுக்கு வேலை. சும்மா வாசிச்சு விடு, நீ தான் சாங் நல்லா பாடுவியே, உனக்கு தான் கிட்டார் நல்லா வாசிக்க வருமே. டேய் கிட்டாருக்காக நான் சொல்லல, ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள வந்து இப்படி பண்றதா? டேய் நீ என்ன இல்ல என்னன்னு கேட்டுட்டு இருக்க? ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. காலையில என்னமோ சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு வந்து உன்னை மாமான்னு கூப்பிடுறா, இப்ப கிட்டார் வாசிக்க சொன்னா ரொம்ப ஓவரா பண்ற, என்னடா? நிறுத்து, எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த பொண்ணு உன மாமான்னு கூப்பிட்டது உனக்கு பொறாமையா இருக்கா, இல்ல இப்ப அவன் கிட்டார் வாசிக்காம இருக்கிறது உனக்கு பொறாமையா இருக்கா, இல்ல எந்த ஒரு பொண்ணு உன்ன மாமான்னு கூப்பிடுன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, பாவம் பக்கிக்கு எந்த பொண்ணு கரெக்ட் ஆக மாட்டேங்குதுல, அந்த ஒரு ஆதங்கம் தான். என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட பேர்லாம் என்னன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. அப்பனாதான் உங்க பேரை மென்ஷன் பண்ணி நீங்க என்ன வாழுத்தனம் பண்றீங்க, என்ன காமெடி பண்றீங்கன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்குமா. அதனால அவங்கவுங்க பேர் அவங்கவுங்களே சொல்லிருங்க.
நான்லாம் என் பேரை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என் பேர் எவ்வளவு காஸ்ட்லியான பேர் தெரியுமா? அதெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னா அவ்வளவுதான், என் பேருக்கு இருக்க மரியாதையே போயிடும். டேய் முண்டா, ஓவரா சீன் போடாத. நீ இந்த அளவுக்கு சீன் கிரியேட் பண்றப்பே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க உன் பேர் கேவலமான பேரா தான் இருக்குன்னு. ஏய், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஊட்டி வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்க. டேய், அவனுக்கு என்னதான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உன்னை மாமான்னு கூப்பிட்டதுதான் இங்க இவனுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். கலைமாமா? ஆமா, நீங்க கலைமாமா தானே? ஆமா. டே 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 இளங்கோவா, என்ன 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 ட்ரீமுக்கு போறாப்ல தெரியுது. உன் ட்ரீம்ல பண்ணனே ஊத்திடுவேன். வாயை மூடிட்டு இங்க இருக்கிற நீ ட்ரீமுக்கு போனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அந்த பொண்ணு உன்னை மாமான்னு கூப்பிட்டா அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ திரும்ப ட்ரீமை போட்டு ஏதாவது கொண்டு வந்த அவ்வளவுதான்டா உனக்கு. ஊட்டி விட்டு போறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நீ பார்க்கவே கூடாது. சீ சீ சீ, பார்க்க மாட்டேன்டா, சும்மா சும்மா நினைச்சு பார்த்தேன்டா, வேற ஒண்ணும் இல்ல. டேய், வயிற்றுல போக்கிட்டு இருக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி சீக்கிரமா வாசிச்சு விடு. டேய், வாசிக்கிறதா இருக்கட்டும். அதான் பேர் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னான்ல, சொல்லு, வரிசையா சொல்லுங்க. டே, நம்ம பேரை நம்மளே சொன்னா ஒரு மாதிரி அசிங்கமா போயிடாது? இல்லன்னா மட்டும் அசிங்கப்படாமலா இருக்க, சொல்லுங்கடா. சரி சரி இரு. அவங்கவுங்க பேர் அவங்களே சொன்னா கொஞ்சம் நல்லாதான் இருக்காது. இல்ல ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம். ஆனா இந்த டாஸ்க்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இப்போ வந்து உன் பேரை நான் சொல்றேன்னா என் பிறந்த அந்த அறிவு கட்டவன் சொல்லணும். அப்புறம் அந்த அறிவு கட்டவன் பேரை அங்கிட்டு உட்காந்துருக்கானே அவன் சொல்லணும். அவனோட பேரை அவன் சொல்லணும். இவனோட பேர் இளங்கோ சொல்லணும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி, ஓகேவா? அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அப்புறம் இவங்களோட பேர்ல நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், என்ன தவிர எனக்கு எவனாலும் பட்ட பேர் வச்சீங்க துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்ப ஹோட்டல்ல. முத பேரே உனக்கு தாண்டி. சரி, ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இளங்கோவா, நீ ஆரம்பி. ஏய், எனக்கு தான் இளங்கோன்னு பேர் வச்சிருக்காங்களடா, அப்புறம் என்னடா நான் ஆரம்பிக்கிறது? டேய், நீ கதையோட ஹீரோடா. உன் பேர் எல்லாத்துக்கும் தெரியும், எங்க பேர்லாம் தெரியணும்ல. அதான் உன்னில இருந்து ஆரம்பிக்க சொல்றான். நல்லதா ஒரு அச்சாரம் போட்டு ஆரம்பிச்சு வைடா. சரி, ஓகே, ஆரம்பிப்போம். எப்போதுமே என் உயிர் தோழன், என் உடன்பிறவா சகோதரன், அவனைத்தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா நினைப்பேன். சரி, ஓகே, சொல்லிடலாம். என்னடா ஆரஞ்சு மண்டையா? டே, என்னடா பொசுக்குன்னு ஆரஞ்சு மண்டேன்னு சொல்லிட்ட? சும்மா சும்மா ஃபன் ஃபன். சரி, ஓகே, ரொம்ப இழுக்க வேணாம், சொல்லிடலாம். ஹாய்டா கோகுல கிருஷ்ணா. யா ஐ எம் கோகுல கிருஷ்ணா. இந்த இடத்துல சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டவுட் வரும். இவன் பேர் கோகுல கிருஷ்ணனான்னு ஒரு டவுட் வரும். சாரிப்பா, அட்மினிக்கே பேர் தெரியல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனுக்கு என்ன பேர் வச்சோன்னு அது எந்த எபிசோட்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால பேரை மாத்திட்டோம். ஸோ என் பேர் இன்னையில இருந்து கோகுல கிருஷ்ணா. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அட்மின் மேல பழிய தூக்கி போட்டுருங்கடா. சரி, ஓகே. அடுத்தது ஆகவலி. நான் சொல்ற பேரு. நான் சொல்றேன், ப்ளீஸ். ஏய், என்னடி பலமா யோசிக்கிற? இங்க பாரு, என் உண்மையான பேர் என்னமோ அதை சொல்லு. தேவையில்லாம ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இல்லனா மட்டும் உண்மையான பேரு கிளு கிளுன்னு இருக்குமா என்ன? அந்த ஆகாவளி பேர் என்னன்னா வானவராய முத்து. ஏய், என் பேரு முத்துதான். நீ எதுக்கு வானவராய முத்துங்கிற? அது என்னோட தாத்தா பேரு. அதெல்லாம் நீங்க எடுத்து பேசக்கூடாது. மக்களே, என் பேரு முத்துக்குமார். அது வானவராயன்னு சேர்த்து சொல்றாங்க, அவ்வளவுதான். டேய் டவுசர் வாயா, நீ வாய மூடு. நீ வானவராயனா இருந்தா என்ன, இல்ல வல்லவராயனா இருந்தா என்ன, இல்ல உங்க தாத்தா டவுசர் பாண்டியா இருந்தா என்ன, எதை பத்தி கவலை இல்ல. சோ நீ இப்போ வானவராயன் என்கிற முத்துக்குமார் தான். என்னவோ வச்சுக்கங்கடா, பெண்ணையலாம். என்னோட பேரை நான் தான் சொல்லுவேன். ஏன்னா வேற யாரும் சொல்லக்கூடாது. என் பேர் என்னன்னா சௌமியா. சௌமியா, மாமியா மாதிரி இருந்துகிட்ட சௌமியாவா? ஆளப்பாரு, சௌமியா இல்ல செரமியா. ஐயோ, முடியல. ஏன்டா சௌமியான்ற பேர் அசிங்கப்படுத்துற? சரி, ஓகே, நம்மளோட ஆளு இங்கிட்ட உட்காந்துருக்காரு. உங்க பேர் எப்படி, நீங்க சொல்லுவீங்களா இல்ல நாங்க சொல்லணுமா? பசங்க பேரை மட்டும் தான் நான் சொல்லுவேன் சொன்னேன். என்னோட பேர்ல யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். என்னோட பேர் என்னன்னா மூக்குத்தி முடியம்மா. ஆமாடி, நீங்க தான் வச்சுக்கணும். ஆள பாரு, மூக்குத்தி முடியுமாவா? என்னோட பேர் எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? மூக்குத்தி முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா தாண்டி சாணி எலி கொட்டுற மாதிரி இருக்கா. அதுக்காக உன் பேர் சாணி எலி கொட்டுறவன வைக்க முடியும்? அடியே, இப்ப என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பேரை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய பிரளயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன உன் பேரு? இது போல கேவலமான பேர் தான் சொல்லித்தர. என்னோட பேரு சுகப்பிரியா. ஆர்ன பிரியா.
டேய் ஏன்டா? சரி ஓகே, கடைசியா என் பக்கத்துல உட்காந்துருக்கானே வெள்ள பண்ணி, அவன் பேர் என்னன்னு சொல்லிடலாமா? சைடுல போய் வெள்ள பண்ணிங்கிற மூஞ்ச குத்திடுவேண்டி. அவன் பேர் என்ன? சாமி கருணாமூர்த்தி. டேய் ஏன்டா என் பேர் இவ்வளவு கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்க? என் பேரு எவ்வளவு அழகா கருணாமூர்த்தின்னு வச்சிருக்காங்க, நீயே சாமி கருணாமூர்த்தின்னு சாமியில பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. டேய் ஆக்சுவலா இந்த பேரு அட்மினோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையனோட பேர் தான்டா. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நீ அப்படிதான் இருந்த, அதனாலதான் உனக்கு சாமி கருணாமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்டா அட்மீனை பத்தி தான் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, இப்ப நான் பாட்டு பாடணுமா வேணாமா? நெஞ்சுக்குள் பேதிடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை, அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, உன் அழகினில் ஏனடி சாந்தி. டே 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 அவன் நல்லா தானடா பாடிட்டு இருந்தான், நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் மூக்கு நுழைச்சுக்கிட்டே இருக்க? அமைதிக்கு பேர் தான் சாந்தி, அமைதிக்கு பேர் சாந்தின்னு தெரியாதா? ஆளை மண்டையும் பாரு. டே கௌதம், எந்த ஒரு தாட்டுமே இல்லாம நீ பாட்டுல ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது. இதுலயாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவியா என்ன? டேய் நான் லவ்வே இப்பதான்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஸோ 2 weeks இங்க தானே இருக்க போறோம், வெயிட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலாம். டே கௌதம் இங்க பாரு, ஒரு சீனியர் டாக்டரா சொல்றேன், இந்த காதலை சொல்லாம தள்ளி போடுறதோ அதாங்கிட்ட உட்காந்துருக்கான்ல அவனை விலைக்கு வைக்கிறதும் ஒண்ணுடா. எதுக்கு இப்போ மொக்க காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய் சீரியஸா தான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் வேற காதல் வேறடா. காதலை மட்டும் ஆற போட்டு பண்ணு மாதிரி தள்ளி போட்டுட்டே போடக்கூடாது. ஒருவேளை காஞ்சு அது எப்படி வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சீக்கிரமா காதலை சொல்லிடு, அதுதான் சொல்ல வரேன். சரி எடுத்து மொக்கையா காமெடி பண்ணிக்கிட்டு ஆளு முஞ்சியும் பாரு. தேவையாடா? தேவையான்னு கேட்க, நாமெல்லாம் நல்லது சொன்னா உங்களுக்கு பொறுக்காது, வந்துருவானுங்க. டேய் நீ நல்லது சொல்றத நான் தப்பு சொல்லல, ஆனா அது யோசிச்சு பேசணும். என்ன குண்டக்க மண்டக்க பேசுற சிரிக்கதான் செய்வானுங்க, காமெடி பண்ணதான் செய்வானுங்க. எனக்கு தெரியும் நான் தானே லவ் பண்றேன், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணுப்பா, ஓ இஷ்டம். டே பசங்களா, அட சீனியர் வாங்க சீனியர், என்ன இப்பதான் வர்றீங்க? டேய் தூங்குங்கடா சீக்கிரமா, ஏர்லி மார்னிங்கே உங்களை கிளம்ப சொல்லுவாங்க. அப்ப இல்ல தூங்கிக்கிட்டு நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க சீனியர், முதல்ல உங்க முள்ளமன்றி தலையை போய் மாத்திட்டு வரீங்களா? இப்படியே வந்து பக்கத்துல படுத்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, இப்பவே சொல்லிட்டாமா. டேய் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சோ உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, சீக்கிரமா தூங்குங்கடா, மணி இப்ப என்ன ஆகுது? உண்மையதானே சொல்றான் சீனியர், உங்க முள்ளமன்றி தலையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்து பக்கத்து படுத்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லன்னா எட்டி ஒதிச்சு பறக்க விட்டுருவானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர், பாத்துக்கலாம். தூங்கதான் போறோம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஓகே சீனியர் வாங்க தூங்கலாம். எப்பா உங்க கூட எல்லாம் மனுஷன் தூங்குவாங்களா? எப்பப்பா வேணாம் வேணாம் வேணாம், நான் பேசாம ஒரு போர்வையை வச்சு கீழே படுத்துக்கிறேன். ஓகே இல்லனாலும் உங்களுக்கு அதுதான் ஓகேவா? ஏன்னா இந்த 2 பெட்டு எங்க 5 பேத்துக்கே பத்தாது, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேடா. சரி சீக்கிரமா தூங்குங்க, குட் நைட். ஓகே ஓகே சீனியர். என்னடி ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க, தூங்க வேண்டியதானே? மலர், மலர், ஹாட் ஹேப்பன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? நானும் மேம் நிற்கும் போதும் சீனியர் நிற்கும் போதும் எதுவும் கேட்க வேணாம்னு நினைச்சது அமைதியா இருந்தேன். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அவ ரொம்ப நேரமாவே அப்படி தாண்டி இருக்கா. என்னடி ப்ராப்ளம்? இங்க பாரு, என்கிட்ட எதையும் மறைக்காத, நான் கண்டுபிடிச்சேன்னா அவ்வளவுதான். உன்னதானடி கேக்குறா, என்ன பிரச்சனை? வாய் திறந்து சொல்ல. ஏய் மலர், சொல்ல போறியா இல்லையா? ஸ்டொமக் பெயின், பீரியட்ஸ் டே. ஓகே, இது எல்லா கேர்ள்ஸ்க்குமே நார்மலா இருக்கிற ப்ராப்ளம் தானே? ஏன் இதுக்கு எதுக்கு நீ மூஞ்சி ஒரு நோஸ்ட் உட்கார்ந்திருக்க? ஏய் லூசு, எதுக்கு அழுகுற? இசை ஒரு கிளம்புற என்ஜாய்மென்ட்ல பேட் மறந்துட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்றதுனே தெரியல. சோ இதுதான் ப்ராப்ளமா? இதுக்கு ஏன்டி அழுதுட்டு இருக்க? ஏய் அவ அழுகிறது நியாயமான விஷயம் தாண்டி, நாங்க யாருமே எடுத்துட்டு வரல.
எங்களுக்குலாம் டே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எடுத்துகிட்டு வரல. நீ எடுத்துகிட்டு வந்தியா என்ன? நானும் கொண்டு வரலடி. நானும் அவளை மாதிரி தான் என்ஜாய்மெண்ட்டில் மறந்துட்டு வந்துட்டேன். இது எப்போதுமே என்னோட ப்ராப்ளம் தான். எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் மறந்து வேண்டி கிழிஞ்சது போ. நானும் எடுத்துகிட்டு வரல. இனி மற்றவளை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறியா? நம்மளே இந்த லட்சத்தில் இருந்தால் நம்ம கிளாஸ் பிள்ளைங்க நம்மளோட லட்சணமாக இருப்பாளுங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போதைக்கு கடை எதுவும் திறந்திருக்கவும் மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். மேம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. சின்ன எடுத்து இப்போ தான் நம்ம தூங்க போச்சு. போய் டோரை தட்டி வேணாண்டி, அவங்க ஒரு மாதிரி. வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமா? ஏன்டி இதுன்னு ஃபேஷன் ஷோவா நீ ஐடியா பண்ணுறதுக்கு? அவள் பீரியட்ஸ் இருக்காடி, பேட் வேணும். நீ அதுக்கு என்ன பண்ணுவேன்? நீ பாரு மலர், நான் உன் ஃப்ரெண்டு, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஓகேவா? இரு, நான் போய் ஒவ்வொரு ரூமா தட்டி கேட்டு வரேன். ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. ஒவ்வொரு ரூமா தட்டி கேட்டு வருவாளாம். ஏன் நீ என்ன பைத்தியமா? ஏன்டி இதில் என்ன இருக்கு? லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் தானே. அதை ரூம் தட்டி கேட்கறதுல தப்பு இல்லையே. அதுக்கு நீ மேம் கிட்டே கேட்கலாமே. ஏண்டி நம்மளே விட பேக்கு பேக்குன்னு இருந்தால் நம்ம மேமு மட்டும் சரியான அறிவாளியாக இருந்துருவாங்களா? சொல்லு பார்க்கலாம். அதுவும் இந்த அம்மா சொல்லவா வேணும்? எனக்கு தெரிஞ்ச இந்த அம்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். கேட்கறது வேஸ்ட். ஸோ நான் ஒவ்வொரு ரூமா தட்டி கேட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்யலாம். ஆனால் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கு வராது என்ன? ஐயோ கடவுளே, எல்லாரும் மாறி நினச்சிப்பாங்கடி. கிளிப்ப நீ மேனேஜ் பண்ணி உன்னால என்னடி பண்ண முடியும்? பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நீ பொறுமையாரு, நான் போய் கேட்டு வரேன். நான் இசை கேட்ட யாராவது தரமாட்டேன்னு சொல்லவா போறாங்க? நான் போய் கேட்டு வரேன். சரியான பைத்தியக்காரிங்களா தான் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவளை வச்சுட்டு என்னதான் பண்றதோ. சாரி மலர், எனக்கு நேற்று கூட ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம என்ன டே டைம்ல இருக்கோம், நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டு வந்துட்டேன். ஐம் ரியலி சாரி டி. சாரி சொல்லாத, தப்பு என் மேலதான். நானும் அந்த என்ஜாய்மெண்ட்ல டேட் பத்தியே யோசிக்கலடி. சரி விடு, லேடிஸுக்கு இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். என்ன எங்கே போனாலும் இது ஒரு ப்ராப்ளம் தான். கடவுளாக நமக்கு அமைச்சு கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது. சரி விடு. ரொம்ப பெயினாக இருக்கா? ரொம்ப பெயினாக இருந்தால் தலகாணி எடுத்து வயிற்றுல நல்லா அமுக்கிட்டே படுத்து தூங்கு. அந்த வலி போயிடும். எனக்கு டேப்லெட் கூட வாங்க முடியாது. அதான். டேய், அவன் என்ன அடிச்சது குமட்டில தாண்டா, வாயில தாண்டா குத்துனா. நீங்க ஏன்டா சம்மந்தமே இல்லாம என் தலையில கட்டு போட்டு விட்டுருக்கீங்க? டேய் மாதவா, உனக்கு விஷயம் புரியலடா. ஒருத்தர் நம்மள அடிக்கிற இடத்துல எல்லாம் கட்டு போடக்கூடாது. நமக்கு அடியே படாம இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல கட்டு போடாது நமக்கு பெருசா அடி வாங்கி பண்ற மாதிரி தோணும். நாளைக்கு அவன் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு மனசுக்குள்ள தோணும், ஐயோ இவனை இந்த அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்னு. அதனாலதானே பெருசா கட்டு போட்டோம். டேய் நான் நல்லா பண்றேன்னா இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்களா? சரி அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க? டேய் பசிக்குதுடா, சாப்பிட வேணாமா? அதுக்கு பிரியாணி ஆர்டர் போட்டேன். இது எனக்கு மட்டும்தான். ஏய் மச்சான், அப்ப நானு யார் நீ? டேய் இவனுக்கு எப்படி அடிபட்டு இருக்குடா? நீ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க, அதுவும் என்னை விட்டுட்டு சாப்பிடுற. டேய் வல்லவா, உனக்கு விஷயம் புரியல. என்ன வல்லவா மாதவான்கிட்டு அப்படி குத்துதன் வையி. என்ன அவன் அடிச்சது ஒரு இடம், நீங்க கட்டு போட்டுட்டு இருக்கிறது ஒரு இடம், உட்காந்து பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கான். மூஞ்சா பாரு. டேய் இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக கூட நான் பண்ணேன்னு நினைச்சுக்கோ. நாளைக்கு அவன் உன்னை பார்க்கும்போது நீ அவனுக்கு கெத்தா தெரியணும்டா. கட்டு போட்டாலும் நான் கெத்தா இருக்கேன்னு காமிக்கணும். அதான்டா. ஓகே, அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்னா இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன், சரியா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நீ ருத்ரனை நம்புற வரைக்கும் நீ ஒரு நாளைக்கு கெட்டு போக மாட்டேன். டேய் நீ அவனை நம்பினாதான் அவன் உன்னை கொண்டு போய் சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டு வந்துருவான். இல்லனால அவன் சாக்கடைக்குள்ள தள்ளி விடுற மாதிரி தானே இருக்கான். நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? போகாதடா போகாதடான்னு சொன்னா இல்லையா? கேட்டானா? போனா அடி வாங்கிட்டு வந்தான். இப்போ வந்து கட்டு போட்டு உட்காந்துருக்கான். இதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? என் வயிற்றுக்கு நான் இது பட்டினி போட முடியுமா? என் வயிறு அப்பையில இருந்து சாப்பாடு கேட்குது. அது பிரியாணி தான் அதுக்கு வேணுமாமா. வேற எது கொடுத்தாலும் இது சாப்பிடாதம்மா. உங்களெல்லாம் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வந்து பாத்தீங்களா? ஆனா அவன் அடிச்சதுக்காகவே அவளை நான் அட்டியாம விட மாட்டேன்டா. நீ இப்படியே சொல்லிட்டு தெரி, கடைசியில உன்னை நாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போவோம் தான் நினைக்கிறேன். நான் நேத்தே 108 கால் பண்ணி சொல்லிட்டேன். எப்படியும் 2 வீக்ஸ் கழிச்சு நான் சொல்ற அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாமளும் 4-5 ரூம் தட்டி கேட்டுட்டோம். கடைசி இருக்கிறது இந்த ரூம் மட்டும்தான். சரி ஓகே, தட்டி கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்யலைனா கேட்போம். யாருடா அது நம்ம ரூம்ல தட்டிட்டு இருக்காங்க? நம்ம ரூம்ல ஒரு நாய் கூட எட்டி பார்க்காதே. யாரு தட்டுறா? நீ இருந்தினா நாய் என்ன ஒரு கொசு கூட வந்து எட்டி பார்க்காதடா. சி மொக்க காமெடி பண்ணாத. ஆளு மண்டையும் பாரு. யாரா அது இந்நேரத்துல கதவை தட்டுறது? யாராவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? இல்லை ஏதாவது பண்ணியிருந்தீங்களா? சொல்லுங்க. எங்களை என்ன உன்ன மாதிரி திண்டி பண்றாருன்னு நினைச்சியா? ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடுவோம், ஓயாமலாம் சாப்பிட மாட்டோம். டே நீங்களாம் அறிவாளிங்க தானே, நான் ஒத்துக்கிறேன் சரியா? இப்ப யாரும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன ஓபன் பண்ண மாட்டாங்க? ஒருவேளை கப்பிள்ஸா இருப்பாங்களோ?
சரி ஓகே போயிடலாம். டேய் மெண்டல், யாரா இருந்தா என்ன, கதவு ஓபன் பண்ணுவலாம் கிடையாது. தள்ளி தொலை, நானே ஓபன் பண்றேன். நீ மொக்க வாங்கிட்டு வர போற, எவனாவது ரூமை மாத்தி தட்டி இருக்க போறான். டேய் அதுக்காக கதவு திறக்காமலே இருப்பீங்களா? யாரும் வந்திருக்காங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தள்ளி தொலைங்க. நான் சொல்றேன்ல, நீ வேணா பாரு, பண்ணு வாங்குவான் பாரு. என்ன நகர முடியல? என்னாச்சு? ஐயோ ஷூ மாட்டிக்கிச்சு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வந்து தொலை மாட்டீங்க. ஏய் கதவு திறக்காதீங்க, ஷூ மாட்டிக்கிச்சு. ஏய் இறங்கு. நீ மட்டும் என்ற உடலோடு உடல் மாற்றம் செய்தேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில் மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதலலை, நீ முதலலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம் போக போக புரிகின்ற போர்க்களம் ஒன்று செய், இப்போதே உள்ளெஞ்சை உடையச்சே. இளங்கோவா, பாட்டு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரிலீஃப் ஆனீங்கன்னா பரவாயில்லடா. ரைட்டு, இளங்கோவனுக்கு ஃபிகரு செட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சாரிங்க, கீழே விழுக போனீங்க, அதான் புடிச்சிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படா இளங்கோ, நாங்களாம் திறக்கூட நினைக்காத கதவை நீ போய் திறந்து தாங்கி புடிச்சிட்ட. இதுதான் நேரங்காலங்கிறதா? உனக்கு என்னடா பொறாம? நீ போய் திறந்திருந்தீனா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், செஞ்சிருப்ப. பொத்துனு கீழே போட்ட பேரை ஒன்ன பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ரொம்ப பேசாதீங்கடி. இவ வாயை மூடு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. நீங்க தான் உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டில் உள்ள வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கிட்டாரை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா பரவாயில்ல, பேசுறது கஷ்டமா இருக்கு. இளங்கோ, ஐம் ரியலி வெரி சாரி. நான் ஒரு விஷயத்துக்காக தான் ஒவ்வொரு ரூமா தட்டிட்டு இருந்தேன். பட் நீங்க இந்த ரூம்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்லங்க, பரவாயில்ல. என்ன? ஓஹோ, அப்படி பரவாயில்லையா? சரிடா இளங்கோ, இதை நாங்களா விழுந்தா வாய மூட்றோம். அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்க போறடா. நீ நினைக்காம இருந்தாதான் அதிசயம். நீ கலக்கு மாமே. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, அந்த பொண்ணை தான் பேச விடுங்களேன்டா. அது இவ்வளோ ஜென்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, இது ஒரு தப்பான விஷயம் இல்லைன்னு ஓப்பனாக கேட்குறேன். யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு டேட் டைம். ஸோ பேடு. புரியுது. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஆனால் இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க மற்ற பசங்க மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இத்தனை பசங்க கூட 2 பொண்ணுங்க தங்கியிருக்காங்களேன்னு. எப்படி சொல்கிறது, ஒரு தாயா பிள்ளையா அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் அப்படி பழகிறவங்க தான். அதனால் அவங்களாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பீரியட்ஸ் ஆயிருக்காங்க, நாப்கின், அவ்வளோதானே. இது டூர் வர எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஏதாவது மறந்துட்டு வந்துடுவோம், இல்லை என்ஜாய்மெண்ட்டில் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வச்சுருக்கேன். எடுத்துக்கொண்டு வந்து தரேன், கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சொன்ன உன்னையும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. இது எல்லாருனாலையும் முடியுமான்னு தெரியல. நான் ஒரு பைத்தியக்காரி, எல்லா ரூம் கதவை தட்டி பேட் இருக்கான்னு கேட்டேன். பட் இது எனக்கு தோணாமல் போயிடுச்சு. ஐம் ரியலி வெரி சாரிங்க. சாரிலாம் கேட்காதீங்க. இதுல சாரி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணுங்களோட ரியாலிட்டியே இது தானே. அதாவது இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதில் நீங்கள் சங்கடப்பட்டு கேட்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் இது சங்கடப்படுற விஷயமே கிடையாது. இதை சங்கடப்படக்கூடியதாகவும் இல்லை சங்கடப்படாமல் இருக்கிறதாகவும் எடுத்துக்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படிலாம் நினச்சிக்க மாட்டோம். எல்லா பொண்ணுங்களுமே சாமிக்கு சமமாக தான் மதிப்போம். கருவறையில் இருக்கிற சாமி எப்படியோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். பொண்ணுங்களை பற்றி நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. டே இளங்கோவா, அவன் பேசுறது ஒன்றும் சரியில்லை. உன் ஆளை ஆட்டை போட்டுற போறான்டா. சீக்கிரம் நீ ஏதாவது பேசுடா பொண்ணுங்களை பற்றி. பிஞ்ச செருப்பாலே அடி வாங்கி போயிருவோம். கொஞ்ச நேரம் மூடிக்கிறேன்டா. டே, உன் காதல் செடிக்கு நான் தண்ணி ஊத்துன்னு நினைச்சா என்னடா நீ இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துற? நீயாச்சும் உன் காதலாச்சு. போ நீ ஒரு ஆணி கழட்ட வேணாம்.
எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் சாரி, காலையில் உங்களை மாமான்னு கூப்பிட்டதுக்கு. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் என்னோட மாமா மாதிரியே இருந்தீங்க, அதான். போட்டான்டா பிஜிஎம். இனி இவன் அதுல இருந்து வெளியே வந்த மாதிரிதான். இளங்கோவுக்கு காதல் வந்து விட்டது. இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா நானு. மூதேவி, அவனுக்கு உடம்பு பூராமே மச்சம் தான்டா. அதான் எந்த பொண்ணு இவங்கிட்ட பேசினாலும் உடனே கவுந்துருதுங்க. அப்படித்தானே அவளுக்கு 2 பேரும். என்ன பண்றது, இளங்கோக்கு ஏகப்பட்ட கிரஷ் இருக்குடா. சரி விட்டு விட்டு. பொறாமையில பொங்கி செத்துறாத. எத்தனை தடவை சாரி கேட்டுட்டே இருப்பீங்க? தெரியாம தானே கூப்பிட்டீங்க. நீங்க தெரியாம ஒரு தடவை கூப்பிட்டுட்டு ஓயாம திரும்ப திரும்ப அதே வார்த்தையை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இதுக்கு எத்தனை தடவை நீங்க சாரி சொல்லணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணா உங்க மாமா மாதிரி தான் நான் இருக்கேன், என்னை மாமானே கூப்பிடுங்க. இவன் அந்த பொண்ணை மாமான்னு கூப்பிடுன்னு சொல்றானா இல்ல கூப்பிட வேணான்னு சொல்றானா? எனக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியவே வேணாண்டி. என்ன, நீ பாட்டுல அமைதியா இருந்து அந்த பொண்ணுக்கு நாப்கின் எடுத்து கொடு. இன்னும் டவுட் கேட்டவளை கேவலமா அசிங்கப்படுத்துற. உன்னதான் போய் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பாரு. என்னமோ தலை எடுத்து போய் தொலை. நான் மட்டும் உன்னை ஃப்ரெண்டு நாடி சொன்னேன். உன்னை லவ் பண்றேன்னு எவ்வளவோ நாள் சொல்லிட்டு இருக்கேன். கேக்குறியா நீ? சொல்லு. அவனுக்குலாம் பாரு, ஊட்டியில வந்தவனு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவான்னு தோணுது. ஓ அப்படி மூஞ்சில குத்துனன்னு. போடி போடி. இளங்கோவா, சரியில்லையே. எதுக்கு மாமான்னு கூப்பிடணும்? அந்த பொண்ணு ஒரு தடவை தானே தெரியாம கூப்பிட்டுச்சு. அதுக்கு ஓயாமணி மாமானி கூப்பிடணுமா? என் வாழ்க்கை முழுசு மாமானி கூப்பிட சொல்ல. பொறாமையில பொங்காதடா, நீ அவளையே பிடிச்சு தொங்காதடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 5 மினிட்ஸ் பேக்ல இருக்க எடுத்துட்டு வரேன். ஏ பைத்தியம், எந்த ஜிப்பு? ஏன்னா எடுத்து வைக்கும்போது பார்க்கல, மரியாதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து ஒட்டி இட்டு போனவன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. இப்படிலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு. எனக்கு உங்களை பார்க்கும்போது பைத்தறிச்சலா இருக்கு. கூட கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்துனா 10 கிட்டி எரியும். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படிதான் நைட்டில் தூங்காமல் பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்களாம் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணுறவங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் வரும். அதில் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுவோம். இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த 2 வீக்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கான லைஃப்பை வாழுவோம். யாரையும் எதிர்பார்த்து வாழ்றதில்ல. பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்கு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறந்துருச்சு. மங்காத்தா. வாட், மங்காத்தாவா? இல்ல, ஏதோ ஈல ஆரம்பிக்கிற மாதிரி சொன்னீங்களே. ஐயோ, அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரு இளங்கோங்க. அவனுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. உங்க பேர் கூட நல்லா இருக்கே, இளங்கோ இசை பிரியா. டே, பேர் மட்டும்தான் கேட்டாங்க. நீ ஒன்னும் பேருக்கு முடிச்சு போட வேணாம். அந்த பண்ணலினாதான் அதிசயம். நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது போது நேரம் போறதே தெரியல. நான் வந்து இடையில நந்தி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவங்க வந்தாங்கன்னா நான் கிளம்பிடுறேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து நந்தி மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணல. இனிதான் ஒரு ஆளுக்கு சும்மா கிளு கிளு கிளுன்னு இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. டே முண்டம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியாதுன்னு வாய் மூடு. இப்ப மைண்ட் வாய்ஸா பேசினா மட்டும் அந்த பொண்ணுக்கு என்ன புரிஞ்சிடவா போகுது? சொல்லு பாக்கலாம். இவ்வளவு பப்ளிக்கா பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேது. இளங்கோவா, தெரிஞ்சு வச்சு கரெக்ட் பண்ணிட்டவால. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா. கல்யாணத்துக்கு கூப்பிடுவியா என்ன? பாரு இளங்கோவா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ற வேலையை நீ இறங்கிக்கோ. இவனை மலையில இருந்து தள்ளி விடலான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? இந்த நிமிஷத்துல இருந்து இவன் நம்மளுக்கு வேணாண்டா. யார் நீ? உச்சக்கட்ட அவமானம். யாரும் மலையில இருந்து குதிக்கிறப்ப நீதான் குதிச்சுரு. இந்த காதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இவனுங்களாம் நம்ம கலட்டி விட்டுருவானுங்கடா. அவ்வளவுதான். இதுதான் ட்ரெயிலரு. நீ மெயின் பிக்சர். இந்த பொண்ணு இந்த டூரை விட்டு போறதுக்குள்ள இருக்கு. பரவாயில்லடா, என்னவா இருந்தாலும் ஏன் இளங்கோவா சந்தோஷமா இருந்தா போதும். எக்ஸ்கியூஸ் மீ. சாரிங்க, கொடுங்க. அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. என் ஃப்ரெண்டு ஒரு கூச்ச சுபாவம், அழுவா. நல்லா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் அழுக நிறையவே அழுவா. ரொம்ப தேங்க்ஸ். சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு. பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குது? தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்டை பார்த்துக்கோங்க. அப்போ ஆம்பளைங்களுக்கு ஆம்பளையே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. டேய், ஏன்டா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? சும்மா இருடா, ஏன்டா? சரி ஓகே, நான் வரேன். ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்க சொல்லியிருக்காங்க, சுற்றி பார்க்கணும் இல்லையா? ஓகே பாய், எல்லாத்துக்கும் பாய். குட் நைட். இளங்கோ, குட் நைட். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். பாய். லைக் இட் யுவர் கேரக்டர். அடிச்சாண்டா செஞ்சுரி. கேரக்டர் லைக் பண்ணிருச்சாண்டா. இப்ப கேரக்டர் லைக் யூ. அடுத்து அதாவது எங்களோட ஃபிளாஷ்பேக்கோட பார்ட் 2 வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்த கமெண்ட்ஸ்லாம் அப்படி இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணாமல் வச்சிருக்கேன், பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
இப்பதான் இளங்கோக்கு வந்து காதல் ஸ்டார்ட் ஆகும். நீங்க நினைக்கலாம் ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு பையனால எப்படி லவ் பண்ண முடியும்னு. பட் வந்து அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா புரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறதுக்கே 1 இயர் ஆகுது, 6 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் 2 வீக்ஸில் எப்படி லவ் வருது அப்படின்ற வந்து மெயின் கான்செப்டை வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து இவங்க 2 பேத்துக்கு என்ன ப்ராப்ளம், அந்த பாப்பாங்கிற கேரக்டர் யார், இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். இந்த 5 எபிசோட்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து காட்டுறோம். லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் மட்டுங்கிறதுனால போர் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு திங்கிங். ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து போடுற எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும்தான். அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் வீடியோஸ் போடுறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு நான் எப்படியாவது அப்படி ஸ்கிரிப்டை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஆனால் ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து மெயின் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து இல்லை மற்றது காமெடி எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, இல்லை இங்கே அது போர் அடிக்கிற மாதிரி லைட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படியே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.